ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6th டேர்ம் 3 ஃப்ராக்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1க்கு சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த சாப்டருடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்காம சம்ஸு பார்க்க வந்திருக்கீங்களோ நீங்கள் அதை போயிட்டு கற்றுட்டு சம்ஸை சால்வ் பண்ணுறது கவனிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் டைப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ப்ராப்பர், இம்ப்ராப்பர், என்ன மிஸ்டு ஃப்ராக்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து புரியும். அதுக்காக தான் சொன்னேன். ஆக்சுவலி நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்காம பார்த்தீங்கன்னா கூட சம்ஸ் உங்களுக்கு புரியும். பிஃபோர் தட் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்காக தான் சொன்னேன். சரிங்களா? சரி, வாங்க சம்ஸை சால்வ் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்கிறது என்ன ஃபங்க்ஷன் பாருங்க. இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும்? இம்ப்ராப்பர். எப்போவுமே நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது அது இம்ப்ராப்பராக தான் வரும். ஓகேங்களா? இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்புறம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணி ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து இதுலேயே இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்கேன். அடிஷன் ப்ராடக்ட்லாம் வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணுறது எல்லாமே அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து கவனிங்க. ஸோ வாங்க சால்வ் பண்ணால் என்ன பண்ணுறது? இதை நம்ம நியூமரேட்டரையும் ஹோல் நம்பரையும் டினாமினேட்டர் ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். isn't it? சரி, வாங்க பார்க்கலாம். எப்படி 7 into 4 plus 3 divided by 4 plus same இங்கேயும் 6 into 2 plus 1 divided by 2 denominator அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். சால்வ் பண்ணுங்க. 7 3s are என்னது 28. வெரி குட். 28 plus 3 divided by 4 plus 6 2s are 12 plus 1 divided by 2 என்ன கிடைக்குது? இப்போ நமக்கு 28யும் 3 ஆட் பண்ணா 30 plus என்ன பசங்களா 31 divided by 4 plus 13 divided by 2. வெரி குட். ஸோ இது வந்து ரெண்டுமே ஒரு ப்ராப்பரா இம்ப்ராப்பர் ஏன்னா நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டர் லெஸ் தானாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எல்சிஎம் டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? 31/4 ப்ளஸ் நம்ம 13/2 என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிற டினாமினேட்டரை அப்படியே இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8. ஓகே, இங்கே என்ன இருக்குது? 31 இருக்குங்களா? 31 into 2 plus 13 into 4. நீங்கள் அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் கூட ஓகே தான். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். கிளியர்? ஸோ 31 12 மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2 3 2s are 6 என்ன கிடைக்கும்? 62 plus 13 4 மல்டிப்ளை பண்ணால் we get the answer 52 divided by 8. இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 114/8. ஆட் பண்ணி பாருங்க. 62வும் ஒரு 52வும் ஆட் பண்ணுங்க. 2 2 ஆட் பண்ணால் 4 6 5 ஆட் பண்ணால் 11. கிளியர்? இப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன கிராஸ் பண்ணலாங்களா? சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? எந்த டேபிளில் வரும் பாருங்க. 2 டேபிளில் வருமா? பண்ணலாங்களா? பண்ணி பாருங்க என்னன்னு வரும். how many times? 8 வந்து 2 4s are 8. இங்கே பாருங்க 2 5s are 10. 1 ரிமைனிங் இங்கே போட்டுக்கோங்க. 2 7s are 14. நமக்கு என்ன கிடைக்குது இப்போ? 57 divided by 4. இதை நம்ம எப்படி தான் எழுதணும்? நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தானே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 57/4ங்கிறது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். isn't it? இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? கோஷன். என்ன ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன் பாருங்க. கோஷன் இன்டு ரிமைண்டர் பை டிவைசர். அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணுமா? 57 divided by 4. 4 1s are 4. என்னன்னு கிடைக்கும்? மைனஸ் சப்ராக்ட் பண்ண 1. இந்த 7 அப்படியே கொண்டு வாங்க. 4 4s are 16ங்களா? அப்போ நம்மளுக்கு 1ங்கிறது ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ இது நம்மளுடைய ரிமைண்டர். ஸோ மேலே இருக்கிறது 14 தான் நம்மளுடைய கோஷன்ட். இந்த 4 தான் நம்மளுடைய டிவைசர். கிளியர்? ஸோ இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா? கோஷன்ட் என்ன வந்துருக்கு நம்மளுக்கு? 14. ஸோ ரிமைண்டர் என்ன? 1 by டிவைசர் 4. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன தான் இருக்கும்? 14 into 1/4. கிளியர்? இதை கொண்டு வந்து ஃபில்அப் செய்திக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிட்டோம். எல்லோரும் கிளியராக இருக்கா? புரிஞ்சுதுங்களா?
14 divided by 4. Again, I will explain. கவனிங்க என்ன பண்ணணும் முதல்ல கொடுத்துருக்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம டினாமினேட்டரும் ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் ஆட் பண்ணணும். சேம் திங் இங்கே அதான் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு அப்புறமா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும், லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். எல்சிஎம் கூட எடுக்கலாம், பட் புக்கில் கிராஸ் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதான் கிராஸ் ப்ராடக்ட் தான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்சிஎம் மெத்தடோ வேணும்னா யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து என்ன இருக்கும், 31 into 2 plus 13 into 4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதை நம்ம அன்மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபார்முலா இருக்குது, கோஷன்ட் இன்ட்டு ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ நம்மளோட கோஷன்ட் என்ன வந்து கோஷன்ட் 14 கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் 1 எழுதியிருக்கோம் பை டிவைசர். நம்ம ஃபைனல் ஆன்சர் 14 into 1/4. வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். So second subdivision பார்த்தீங்கன்னா, the sum of a whole number and a proper fraction is called dash. சம்முன்னு சொல்லியிருக்காங்க. டைப்ஸில் வாங்க ரீகால் பண்ணுங்க. டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் சொல்லியிருக்கேன்னு ரீகால் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். என்ன டைப்ஸ், லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் இம்ப்ராப்பர். நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். லைக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், லைக் வந்து வெரி குட், நியூமரேட்டர் லெஸ் தானாக இருக்கணும். லைக் ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் நியூமரேட்டர் கிரேட்டர் தானாக இருக்கணும். ப்ராப்பர் இம்ப்ராப்பர்லாம் சொன்னேன்னா ஸோ அதுலேயே ஒரு டைப்ஸ் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். பாருங்கள், த சம் ஆஃப் யூ ஹோல் நம்பர் அண்ட் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சம்முனா என்னது, அடிஷன். ஓகே, ஹோல் நம்பர் 1 2 3 4 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ங்கிறது நாங்கள் ஹோல் நம்பராக வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எதிராக ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கோம். ப்ராப்பர்னா என்னது, நியூமரேட்டர் கம்மியாக இருக்கணும், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும். 2/4. ஸோ இது ரெண்டுத்தையும் நடுவில் ஆட் சிம்பிள். ஸோ என்ன இது, வெரி குட் துகன், தட் இஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். யா, நோ யூ ஹாவ் இன்ட்ரோடக்ஷன் பாட்டை பார்த்தியா, வெரி குட். நோ, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சரி சரி சரி, நான் சொன்னேன்னா பிஃபோர் இட் செல்ஃப் ஐ செட் நோ ஃபார் யூ ஆல். வாட்ச் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் கம் டு கிளாஸ், isn't it? வெரி குட், வெல் டன் கண்ணா, sit down. ஸோ என்ன இருக்கும், த சம் ஆஃப் யூ ஹோல் நம்பர் அண்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ங்கிறது நம்மளுடைய மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதுதான் நம்ம செகண்ட் ஆன்சர். நம்ம தேர்டு சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5 1/3 minus 3 1/2 is equals to dash. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாதிரியே தான். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பண்ணோம், நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணோம். இங்கே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம என்ன ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிப்போம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது வர ஆன்சரை கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போம். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம டிவைட் பண்ணி கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கிளியர்? சம் பார்க்கலாங்களா? வாங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதிக்கோங்க. 5 1/3 minus 3 1/2 which is equals to what we have to do, now we have to solve this. என்ன பண்ணலாம் நம்ம, நம்மளுடைய ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரால் ஆட் பண்ணி டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் சேம் ஹியர் ஆல்சோ 3 into 2 plus 1 divided by 2. கிளியர்? ஸோ இது நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. யாருக்காவது புரியலைன்னா என்ன பண்ணுறதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 3s are 15 plus 1 divided by 3 minus 3 2s are 6 plus 1 divided by 2. வாட் இப்போ என்ன கிடைக்கும், 15 plus 1 சால்வ் ஆட் பண்ணால் 16/3 மைனஸ் 7/2. நான் இப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் இது கூட எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம டினாமினேட்டரை அப்படியே டேட்டா மல்டிப்ளை பண்ணி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2வை இந்த 16 மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3க்கு இங்கே 7 மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி என்ன வரும் நமக்கு, 16 into 2 minus 7 into 3 3 2s are 6 தான் நம்மளுடைய டினாமினேட்டர். கிளியர்? இப்போ சால்வ் பண்ணுங்க. 16 into 2 மல்டிப்ளை பண்ணால் we get the answer 32 minus 7 into 3 பண்ணும்போது 21 divided by 6. ரெண்டுத்தையும் இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 11/6ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். தேதில்லாமா? வெரி குட் ராகுல். எழுதக்கூடாது. we have to convert into what, mixed fraction. So what we have to do for that, for the numerator we have to divide with the denominator. 11 divided by 6.
Now say which time it will become 1 time. 6 ones are 6. We have to do subtract. What we have to get? 5. 5 is what? Oh, very good, Sandhya. 5 has a remainder. 1 is a quotient. Very good. 6 is our divisor. Now you tell you, Kiran, what is the formula for this? Quotient into remainder by divisor, ma'am. Very good, Kana. Sit down. So what is the quotient now? 1. Number remainder? 5 by divisor is 6. So final answer is what, children? 1, 5 by 6. What type of fraction this is? Mixed fraction, ma'am. Very good, Kiran. Give a hand clap of Kiran. Very good, Kana. Sit down. இதுதான் உடைய third sum students. Clear? Third sum புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? So firstல 3 subdivisions பார்த்திருக்கோம். Next fourth subdivision பார்க்கலாம் வாங்க. So நம்மளுடைய fourth subdivision 8 divided by 1 by 2 is equals to dash. டிவிஷனுக்கே சொல்லியிருக்கேன். டிவிஷன் வரும்போது இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரொம்ப ஈஸி தான். நீங்க அந்த இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஆக்சுவலி அந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க தேவையில்லைன்னு சொன்னேன். isn't it? என்ன பண்ணணும், நம்ம இந்த சிம்பிள் டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளை சிம்பிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணலாங்களா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, தேதிக்கோங்க. 8 டிவிஷனை மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலில் வரும். என்ன வரும்? நம்ம டினாமினேட்டர் சேஞ்ச் ஹாஸ் எ நியூமரேட்டர் சேஞ்ச் ஹாஸ் எ டினாமினேட்டர். கிளியர்? அப்போ வாங்க சால்வ் பண்ணலாம். என்ன வரும்? 2 by 1. அப்போ என்ன கிடைக்கும்? 8 into 2. ஸோ 8 2s are what the answer? 16. இதுதான் நம்முடைய ஆன்சர் 16. Fourth subdivision. Clear? Now fifth subdivision, the number which has its own reciprocal is dash ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ fifth வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, the number which has its own reciprocal. ஒரு நம்பர் அதுக்கு வந்து ஓன் ரெசிப்ரோக்கல் இருக்கு. ஸோ அதுக்கூட நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 தான ஆன்சர், isn't it? இதுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன எடுத்தோம்? 1/3. ரெண்டுமே சேமா? நோ. சரி, ஓகே மேம், 15 எடுத்துக்கலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுங்க. என்ன வரும்? 1/15 மேம். போத் ஆர் சேம்? நோ. தென் வாட் ஆன்சர் வில் கம்? 1. 1 பார்க்கலாமா? இப்போ 1உடைய ரெசிப்ரோக்கல் என்ன? 1/1 is equals to 1. அப்போ ஆன்சர் is what? 1. 1 is the answer. Clear? First sum clear all. Shall we go to the next sum? So next second sum பாருங்க. Say true or false கொடுத்துருக்காங்க. First subdivision 3 into 1/2 can be written as 3 plus 1/2. ஸோ முதல்ல கொடுத்துருக்கத படிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஒரு மிக்ஸ்டு ஃபினா நம்பர், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரி, ஓகே. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஹோல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3 plus 1/2 எழுதலாம். isn't it? அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தான். வெரி குட், ட்ரூ தான். ஏன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? the sum of whole number with proper fraction is called mixed fraction. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ட்ரூ. Next, the sum of any two proper fractions is always an improper fractions. So ரெண்டு proper fraction எடுத்துட்டு அது என்ன பண்ண சொன்னாங்க? சம் பண்ணும்போது நமக்கு எப்பவுமே இம்ப்ராப்பரா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எடுத்துக்கிறேன். 2/3 ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம். ப்ளஸ் 5/3. ஸோ ப்ராப்பர்னா என்ன? நியூமரேட்டர் கம்மியாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். பாருங்க, நியூமரேட்டர் கம்மியாக இருக்குது டினாமினேட்டரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ டினாமினேட்டர் இஸ் சேம். எல்சிஎம் காமனாக எடுத்துக்கிட்டு 5 + 2 என்னன்னு கிடச்சிருக்கோம்? 7/3ன்னு கிடச்சிருக்கு. இது ஒரு இம்ப்ராப்பரா? யா, இம்ப்ராப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம். 1/2 ப்ளஸ் வந்து 1/4. நான் சாரி, நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக வச்சுக்கலாம். அப்போ தான் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். எல்சிஎம் என்ன? 2 காமனாக கிடைக்கும் போது 1 + 1 we get 2/2. கேன்சல் பண்ண 1. இது நம்மளோட இம்ப்ராப்பர்
ஃப்ராக்ஷனா இது வந்து ஒரு யூனிட் ஃப்ராக்ஷனா கிடைச்சிருக்கு. ஸோ ஒன் மோர் பாருங்க இஸ் ஆல்வேஸ் இருந்துட்டும் நமக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் ஆயிடுச்சு. எப்படி அவங்க 2 ப்ராப்பர் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணும்போது நமக்கு இம்ப்ராப்பராக தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்ப்ராப்பர் கிடைச்சிச்சா இல்லை யூனிட்டாக கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லை சம்டைம்ஸ் இம்ப்ராப்பராக கிடைக்கும், சம்டைம்ஸ் ப்ராப்பராக கிடைக்கும், சம்டைம்ஸ் யூனிட்டாக கிடைக்கும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நோ தேர்ட் பாருங்க. The mixed fraction of 13/4 is 3 into 1/4. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த ஆன்சர் வருமான்னு கேட்குறாங்க. பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ணணும், நம்ம டினாமினேட்டரை நம்மளுடைய ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணி நியூமேட்டரை ஆட் பண்ணணும். 4 3s are 12, 12 plus 1 13/4. This is true or false? True. சேமாக கிடைச்சிருக்கா? புரியலையா? இருங்க, என்ன வரும்? 4 into 3 plus 1 divided by 4. 4 3s are 12 plus 1 divided by 4. 13/4. Yeah, this is true. Clear? Next, fourth. The reciprocal of an improper fraction is always a proper fraction. ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் தலைகீழாக, ரெசிப்ரோக்கல்னா என்ன, தலைகீழ் பண்ணும்போது அது எப்பவுமே ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக தான் கிடைக்கும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இம்ப்ராப்பர்னா என்ன, இம்ப்ராப்பர்னா நமக்கு நியூமரேட்டர் அதிகமாக இருக்கும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கும். ப்ராப்பர்னா டினாமினேட்டர் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும், நியூமரேட்டர் கம்மியாக இருக்கும். சரி, ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 15/2 வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துட்டேன். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. 2/15 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. 3 into 1/4 ஒரு 2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கிற ஆன்சர் 9 into 1/6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணாதான் நமக்கு தெரியும். சரிங்களா? வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை. என்னது, நம்ம டினாமினேட்டர் இன்டு ஹோல் நம்பர் பிளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர் இன்டு சேம் திங் டினாமினேட்டர் இன்டு ஹோல் நம்பர் பிளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர். ஆட் பண்ணுங்க. 4 3s are 4 4 2s are 4 3s are 12 plus 1 divided by 4 cross product 12 plus 1 divided by 4. What we had to get? 13/4 into 13/4. இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 4s are 16, 13 13 மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16ங்களா 169 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், டிவைட் 169 divided by 16. So 16 ones are 16. Subtract பண்ணா this is 0. It will comes down. So இது வந்து bigger இருக்குன்னு முடியல. So 9 அப்படியே வச்சுக்கோம். This is remainder. This is quotient. This is divisor. Okay. What is the format? Quotient into remainder by divisor. Isn't it? So what we have to write? What is the quotient value here? 1. Remainder is 9 divided by divisor. Okay. Oh sorry. Quotient we have to write, no. So yeah, நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 1 into 9/16. பட் நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 9 into 1/6 கொடுத்துருக்காங்க. இது both are same? No, this is not same. Then what we had to come? True or false? False. So clear students? First sum and second sum. First fill-ups பார்த்தோம். Second sum என்ன இருக்கு, true or false பார்த்தோம். கிளியருங்களா? ஸோ இந்த 2 செம்மும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 2 செம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் போட்டாலும், இன்ட்ரடக்ஷன் பார்ட் போட்டாலோ, சம்ஸ் போட்டால், எக்ஸாம்பிள்ஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிங்களா? Thanks so much for watching.